సభకి నమస్కారం. రాధే కృష్ణ. సిద్ధి వినాయక మూర్తికి జై. సద్గురునాథ్ మహారాజ్కి జై. హర నమ పార్వతీ పతయే హర హర మహాదేవ. గోపికా జీవన స్మరణం గోవింద గోవింద. వక్రతుండ మహాకాయ సూర్యకోటి సమప్రభ నిర్విఘ్నం కురు మే దేవ సర్వకార్యేషు సర్వదా. మంతస్మితముకాంబోజం మహనీయ గుణార్ణవం మధురాభాషిణం శాంతం సర్వభూతదయాపదం భక్తవాత్సల్య జలదం పరమానంద విగ్రహం జ్ఞానానందం ప్రపన్నోస్మి నిర్మల జ్ఞాన సిద్ధయే. అపార కరుణా సింధుం జ్ఞానదం శాంతరూపిణం శ్రీచంద్రశేఖర గురుం ప్రణవామి ఉదానవం. హరే రామేతి కృష్ణేతి నామ సంకీర్తనం సదా లోకక్షేమాయ కుర్వంతం ప్రేమితం సద్గురుం భజే. వసుదేవసుతం దేవం కంసచానూరమర్దనం దేవకీ పరమానందం కృష్ణం వందే జగద్గురుం. యో హి గోపాల శ్రీవర్ణమాళా రదాలోలాయసి. యో హి గోపాల శ్రీవర్ణమాళా రదాలోలాయసి. హరే నందకుమారాయసి నవనీత చోరాయసి. హరే నందకుమారాయసి నవనీత చోరాయసి. మేఘశ్యామళ మోహన రూపా మురళీధరాయసి. మేఘశ్యామళ మోహన రూపా మురళీధరాయసి. హరే నందకుమారాయసి కృష్ణ నవనీత చోరాయసి. కంసధ్వంసన కాళీయనర్దన కనకమరదాయసి. కంసధ్వంసన కాళీయనర్దన కనకమరదాయసి. హరే నందకుమారాయసి నవనీత చోరాయసి నవనీత చోరాయసి. அவாப்த சமஸ்த காமன் சமஸ்த வஸ்து விலக்ஷணன் அகிலஹேய பிரத்யநீகதானன் பிறப்பில் பல்பிறப்பு பெருமான்னு ஆழ்வார்கள்லாம் சொல்லுவாள்லையா. அஜாயமானோ பகுதா விஜாயத்தே. அதாவது பிறப்பில்லாதவன் பல படிகளா அவதாரம் எடுக்கிறார். இப்படி பெருமாள் நிறைய அவதாரம் எடுத்திருக்கார். நம்ம பிரதானமா தசாவதாரத்தை சொல்லுவோம். இந்த பிரிவ நைமிஷாரண்யம் ஒரு காட்டாவே அவதாரம் எடுத்திருக்கார். அதாவது ஒரு நிமிஷம் நம்ம அந்த காட்டுல இருந்தா நம்மளுக்கு வைகுண்ட பதவி கிடைச்சிடுமா. அடுத்து வியாசரா அவதாரம் எடுத்திருக்கார். வியாசாய விஷ்ணு ரூபாய அப்படின்னு சொல்லுவா இல்லையா. இவர் நிறைய அவதாரம் எடுத்தாலும் நம்ம பிரதானமா தசாவதாரத்தை சொல்லுவோம். தசாவதாரத்துல பூர்ண புண்ணியாவதாரம் அப்படின்னு 2 அவதாரத்தை சொல்லுவோம். முதல்ல ராமாவதாரம், அடுத்து கிருஷ்ணாவதாரம். ராம மரியாதை புருஷர், கிருஷ்ணர் லீலா புருஷர். ராமருக்கோ தன்னோட காம்பீரியம் தான் அழகு, கிருஷ்ணருக்கோ தன்னோட சாதுரியம் தான் அழகு. கிருஷ்ணரை பத்தி சொல்றது ஸ்ரீமத் பாகவதம். ஆனா இந்த பாகவதத்துல ராதா கல்யாணத்தை பத்தி சொல்லலையாம். இதனால வியாசர் அந்த குறைய தீர்க்கறதுக்காக பிரம்ம வைத்திய புராணத்துல இந்த ராதா கல்யாணத்தை பத்தி சொல்லியிருக்கார். மேலும் ஸ்ரீ பிரம்மாண்ட புராணம், தேவி பாகவதம், கர்க சம்ஹிதை, பாத்ம புராணத்திலையும் இந்த ராதா கல்யாணத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. ஒரு சமயம் கிருஷ்ணரும் ராதாவும் கோலோக பிருந்தாவனத்தில் இருந்துருக்கா. ஓ தேவர்கள்னா பூபாரம் தாங்காம கிருஷ்ணர்கிட்ட வந்து முறையிடுறா. இது எங்களால் இந்த கம்சனோட தொல்லை தாங்க முடியல, நீங்கள் தான் வந்து எங்களை காப்பாற்றணும் அப்படின்னு முறையிடுறா. அதுக்கு கிருஷ்ணரும் நான் அவதாரம் பண்ணி உங்க எல்லாரையும் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்றார். இதை கேட்டுட்டு இருந்த ராதையை கேட்கறாளாம், இப்படி நீங்க போயிட்டேன்னா நான்
கேட்கிறா. அதுக்கு கிருஷ்ணர் சொல்றார், இந்த பூலோக பிருந்தாவனத்துல சுச்சீந்திரன் இருக்கிறவர் ரிஷபானு தேவரை அவதாரம் பண்ணுவர், அவருக்கு நீ குழந்தையா பிறப்ப என்று சொல்றார். இந்த ரிஷபானு தேவரும் கிருஷ்ணால வாழ்ந்து வந்துருக்கார். ரிஷபானு தேவருக்கு குழந்தை கிடையாது. ஒரு நாள் இவர் நதியில ஸ்நானம் பண்றதுக்கு போற இப்போ 1000 தாமரைகள் மாதிரி ஒரு பெண் குழந்தை பார்க்கிறார். அவன்தான் ராதா. எப்படி சீதா ஆண்டாள்னா கர்ப்பவாசம் இல்லாம பிறந்தாளோ அதே மாதிரி ராதாவும் கர்ப்பவாசம் இல்லாம பிறக்கிறா. அப்போ ராதாவை எடுக்கிறார். இப்போ ஒரு அஷரீரி கேட்கறது. அஷரீரினா என்ன? அஷரீரி, சரீரம்னா உடம்பு, அஷரீரினா வாய்ஸ் மட்டும், வாய்ஸ் ஓவர் அப்படின்னு சொல்லுவா. அது சொல்றதா இந்த குழந்தை உன்னோட குழந்தை தான் அப்படின்னு சொல்றது. இப்போ ராதாக்கு தன்னோட கண் மலர்லையா. அதுக்கும் அந்த அஷரீரி சொல்றது தக்க சமயம் வரப்ப இவளோட கண் மலரும் அப்படின்னு சொல்றது. உடனே இதை கேட்ட ரிஷபானு தேவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ராதாவை கூட்டிட்டு போற. ஒரு கிருஷ்ண ஜனனம் ஆகிறதுக்கு முன்னாடியே தேவர்களும் ராதாவும் அவதாரம் பண்ணிட்டானா. ஏன்னா அந்த கிருஷ்ண ஜனன வைபவத்தை எல்லாரும் பார்த்து ஆசைப்படணும் அப்படின்னு எல்லாரும் கிருஷ்ணர் அவதாரம் பண்றதுக்கு முன்னாடியே அவதாரம் பண்ணிடுறா. ராதா ஜனனம் ஆயிடுத்து. அடுத்து கிருஷ்ண ஜனனம் ஆவணி மாசம் தேய்பிர அஷ்டமியில தேவகி வசுதேவருக்கு 8வது குழந்தையா பிறக்கிற. யார் இந்த தேவகி வசுதேவர்னா கிருஷ்ணி சுதபஸ். அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. அதனால பெருமாளை பிரார்த்தனை பண்ணிட்டு தபஸ் பண்றா. இப்போ பெருமாளும் உங்களுக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்குற. பெருமாளை பார்த்த சந்தோஷத்துல எங்களுக்கு உங்களை மாதிரி ஒரு குழந்தை வேணும், உங்களை மாதிரி ஒரு குழந்தை வேணும், உங்களை மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு 3 வாட்டி கேட்டாளாம். இதனால பெருமாள் இவாளுக்கு 3 ஜென்மாவா குழந்தையா பிறக்கிறார். முதல்ல கிருஷ்ணி சுதபஸ்க்கு கிருஷ்ணி கர்ப்பனா பிறக்கிறார். அடுத்து அதிதி கஷ்யப்பருக்கு வேந்திரன் வாமனா பிறக்கிறார். இப்போ தேவகி வசுதேவருக்கு 8வது குழந்தையா கிருஷ்ணரா பிறந்துட்டார். கிருஷ்ணர் பிறந்த உடனே பேசுறாராம், நான் போய் கோகுலத்துல நந்தகோபர் கிட்ட போய் விடுங்கோ அப்படின்னு சொல்றார். விஜய் கதவெல்லாம் தானா திறக்கிறது. ஆதிசேஷன் பிடிக்க யமுனை வழிவிட வசுதேவர் கிருஷ்ணர் எடுத்துட்டு கோகுலத்துல நந்தகோபர் கிட்ட விட்டுட்டு அவளோட குழந்தைய எடுத்துட்டு இருக்க. கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே. அச்சுதானந்த கோவிந்த மாதவ சச்சிதானந்த நாராயண ஹரே. அச்சுதானந்த கோவிந்த மாதவ சச்சிதானந்த நாராயண ஹரே. கிருஷ்ண கிருஷ்ண முகுந்த ஜனார்தனா கிருஷ்ண கோவிந்த நாராயண ஹரே. இந்த ரிஷபானு தேவருக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே நந்தகோபர் கிருஷ்ணரை கூப்பிட்டு ரிஷபானு தேவரை பார்க்க போறார். அப்போ இந்த கிருஷ்ணரோட ஸ்பரிஷம் பட்ட உடனே ராதாவோட கண் மறந்துடுறதா. ராதிகா மனோகரா மதன கோபாலா ராதிகா மனோகரா மதன கோபாலா தீனவத்சலா ஹே ராஜகோபாலா दीनवत्सला हे राजगोपाला भक्तजना मन्दारा वेणुगोपाला मुरलीधरा हे राजविलोला मुरलीधरा हे राजविलोला राधिका मनोहरा मदन गोपाला राधिका मनोहरा मदन गोपाला. நந்தன் அப்படிங்கிறது ஒரு போஸ்டா, அதே மாதிரி ரிஷபானு அப்படிங்கிறது கூட ஒரு போஸ்டா. நந்தன்னா யார் ஒருத்தர் 1 கோடி பசுக்களை வச்சுருக்காளோ அவள நந்தன் அப்படின்னு சொல்லுவா. ரிஷபானுனா யார் ஒருத்தர் 50 லட்சம் பசுக்களை வச்சுருக்காளோ அவள ரிஷபானு அப்படின்னு சொல்லுவா. கிருஷ்ணர் எல்லாரும் அப்படியும் போய் பெண்ணை திருடி சாப்பிடுவார். அப்போ அதுவும் நந்தகோபர் கிருஷ்ணருக்குனே ஸ்பெஷல்லா மாடு வச்சுருப்பாரா. அந்த மாடுக்கு பாதாம் பிஸ்தா முந்திரி அப்படின்னு ரிச்சா தான் சாப்பிட கொடுப்பாராம்.
இருப்பாளாம். ஏன்னா மற்றவா யாராவது பண்ணிட்டானா கண்ணனுக்கு கண்டுபட்டணும் அப்படின்னு நினைப்பாளாம். அவ்வளோ பிரேமையா அவளுக்கு கிருஷ்ணர் மேல. கிருஷ்ணர் ஒரு சமயம் என்ன பண்ணாருன்னு தெரியுமா? ஒரு ஆத்துல போய் வெண்ணெய் திருடுற, இப்போ கையும் குளமா மாட்டின்ற அந்த மாமி கேட்குறா, யாரடா நீ அப்படின்னு கேட்குறா. அதுக்கு கிருஷ்ணர், நான் பல்ராமனோட தம்பி அப்படின்னு சொல்ற. அப்போ அவரோட அண்ணாவை போய் மாட்டி விடுற. அதுக்கு அந்த கோபிகை கேட்குறா, நீ எதுக்கு இங்க வந்திருக்க அப்படின்னு கேட்குறா. அதுக்கு கிருஷ்ணர், இல்லை மாமி, எங்க ஆத்துல கண்ணுக்குட்டி காணும் மாமி, நான் தேடிண்டே வந்தேன்னா எங்க ஆத்துல பானையா அடுக்கி வச்சிருந்தேன் மாமி, அங்க மேல வெள்ளையா இருந்ததா என் கண்ணுக்குட்டியோன்னு நினைச்சேன். நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சு மேலே வச்சிருக்கேளோன்னு எட்டி பார்த்தேன் மாமி. பார்த்தா வெண்ணெய் மாமி, உங்க ஆத்து வெண்ணெய் நல்லா டேஸ்டா இருக்கும்னு சொல்லுவாரா, அதனால எடுத்த மாமி, அதுக்குள்ள நீங்க வந்துட்டேன் என்று சொல்றார். இப்போ இதை கேட்ட மாமி, என்னடா சொல்ற நீங்க கேட்டுட்டு கிருஷ்ணரோட கையை பிடிச்சிடுறா. அப்போ கிருஷ்ணர் இதே சமயத்துல இன்னொரு ஆத்துலயும் போய் வெண்ணெய் திருடுற. அந்த ஆத்து மாமி தனுர்மாச பூஜைனால கோவிலுக்கு போயிருக்கா. அந்த ஆத்து மாமா நல்லா புரட்ட விட்டு தூங்கிட்டு இருக்க. கிருஷ்ணர் நல்லா எல்லா வெண்ணையும் சாப்பிட்டுட்டு அந்த மாமா மூஞ்சி ஃபுல்லா எல்லா வெண்ணையும் அப்பிட்டும் வந்துடுற. அந்த மாமி வந்து பாக்கறா. பார்த்தா மாமிக்கு கோவம் வரல. மாமாவை எழுப்புறா. ஏனா இப்படி உடம்பு ஃபுல்லா கொலஸ்ட்ரால், இவ்வளோ வெண்ணையை சாப்பிட்டு வச்சிருக்கேளே, பாவம் அந்த யசோதா பிள்ளை கண்ணன் தான் எல்லா ராத்திரியும் போய் வெண்ணையை திருடுறான்னு நினைச்சேன். அப்போ நம்ம ஆத்துல வெண்ணெய் காலியாகிறதுக்கு காரணம் நீங்க தானா அப்படின்னு திட்டுறா. அதுக்கு அந்த மாமா, நெடி சொல்ற, நான் இப்பதான் எந்திரிக்கிறேன் அங்க பாரு. அப்போ கிருஷ்ணர் அந்த ஆதை கிராஸ் பண்ணி போனாராம். அப்போ அந்த மாமா சொல்ற, அங்க இருக்கா பாரு திருடா, அவனை போய் பிடி அப்படின்னு சொல்ற. அந்த கோபிகையும் பிடிச்சிடுறா. இப்படி ஒரு ஆத்துல இருந்து ஒரு கோபிகை ஒரு கிருஷ்ணரை பிடிச்சிட்டு வரா. ஆனா என்னன்னா, ஒரு கோபிகை பிடிச்சிட்டு இருக்க கிருஷ்ணர் இன்னொரு கோபிகைக்கு தெரியாதா, அந்த கோபிகை பிடிச்சிட்டு இருக்க கிருஷ்ணர் இன்னொரு கோபிகைக்கு தெரியாதா. தேவா பேசிண்டே வரா. நெடி நீ கண்ணனை பிடிச்சிட்டு வந்திருக்க, நான் தான் கண்ணனை பிடிச்சிட்டு வந்திருக்கேன் பாரு. அதுக்கு அந்த கோபிகை, நீ எங்க கண்ணனை பிடிச்சிட்டு வந்திருக்க, நான் தான் பிடிச்சிட்டு வந்திருக்கேன் நீ பேசிட்டே போறா. யசோதா ஆத்துக்கு போறா. யசோதா இன்னும் கூப்பிடுறா. இதுக்கு யசோதாவும் வரா. யசோதாக்கும் யார் பிடிச்சிட்டு இருக்கா கண்ணனும் தெரியலையா. அவன் நல்லா சுளுக்கி எடுப்பா. நடி எல்லாருக்கும் அட்ட டேட்ல சுளுக்கு பிடிச்சிட்டு இருக்கா, நாளை இவ்வளவு பேருக்குலாம் எடுத்து விட முடியாது நீ சொல்றா. அதுக்கு அவ சொல்றா, உன் பையன் கண்ணை எல்லா ராத்திரியும் போய் வெண்ணெயை திருடிட்டு சாப்பிடுறா. இன்னைக்கு நல்லா வெண்ணெயை திருடிட்டு மாமா மூஞ்சி ஃபுல்லா வெண்ணெயை அப்பி விட்டுட்டு வந்துட்டாண்டி அப்படின்னு சொல்றா. அதுக்கு யசோதா சொல்றா, நடி சொல்ற, என் பையன் கண்ணை இப்பதான் எழுந்திருச்சா, ரொம்ப பசிக்காதுமா அப்படின்னு சொன்னா. தயிர் சாதம் செஞ்சு கொடுத்துருக்கேன்டி, சாப்பிட்டு இருக்காண்டி கண்ணா அப்படின்னு கூப்பிடுறா. இப்போ கிருஷ்ணர் தான் கையில தயிர் ஒழுக அதை நக்கிண்டே வந்து கூப்பிட்டேலாமா அப்படின்னு கேட்கறா. இப்போ இதை பார்த்த கோபிகள்லாம் போயிடுறாளா. பாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே, பாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே, பாலகிருஷ்ண நீலவண்ணன் வேணுகானம் செய்கிறார், பாலகிருஷ்ண நீலவண்ணன் வேணுகானம் செய்கிறார், செய்கிறான் வேணுகானம் செய்கிறார், செய்கிறான் வேணுகானம் செய்கிறார், பாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே, புன்னை மரத்தில் மேலே அவன் புல்லாங்குழல் ஊதுகிறார், புன்னை மரத்தில் மேலே அவன் புல்லாங்குழல் ஊதுகிறார், ஊதுகிறார் புல்லாங்குழல் ஊதுகிறார், பாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே, கோபிகையின் நாடை திருடி கும்மாளம் தான் போடுறார், கோபிகையின் நாடை திருடி கும்மாளம் தான் போடுறார், கும்மாளம் தான் போடுறார், பாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே, காளிங்கனின் தலையில் ஏறி நர்த்தனம் தான் ஆடுறார், காளிங்கனின் தலையில் ஏறி நர்த்தனம் தான் ஆடுறார், நர்த்தனம் தான் ஆடுறார், நர்த்தனம் தான் ஆடுறார், பாலகிருஷ்ணனே அவன் நீலவண்ணனே, பாலகிருஷ்ணனே
வெண்ணையை திருடலையா, என்ன மாதிரி இருக்க கோபிகைகளோட மனசை திருடுறாரா. கிருஷ்ணரோட லீலையை கேட்டு கேட்டு ராதாவுக்கு கிருஷ்ணரை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கிறது. எப்படி பெரிய ஆழ்வார் ஆண்டாள பாவை நோம்பு இருக்க சொன்னாலும் அதே மாதிரி கர்க முனிவர் ராதாவை துளசி பூஜை பண்ண சொல்றார். ராதாக்கும் கிருஷ்ணருக்கும் கல்யாணம் ஆகிறது. பேர்பட்ட ராதா கல்யாணத்தை நம்ம அனுபவிக்கணும்னா ஜெயதேவரோட சரித்திரத்தை மூலமா தான் அனுபவிக்க முடியும். பேர்பட்ட ஜெயதேவரோட சரித்திரத்தையும் அவாத்துல எப்படி ராதா கல்யாணம் நடந்ததையும் இப்ப அனுபவிக்கலாம். பூரி பக்கத்துல இருக்க சேத்திரம் பிந்து வில்வம் அப்படிங்கிற சேத்திரத்துல நாராயண சாஸ்திரி கமலாபாய் அப்படிங்கிற திவ்ய தம்பதிகள் வாழ்ந்துருக்கா. அவ போதும் கிருஷ்ண ஸ்மரணையிலேயே இருந்துருப்பா. அவளுக்கு கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்கும். அவ கிருஷ்ண பிரேமையாவே இருந்துருப்பாளாம். நான் அவளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, அதனால கிருஷ்ணர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறா. இப்போ அவளுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தைக்கு ஜெயதேவர் அப்படின்னு பேர் வச்சு வளர்க்கறா. இப்படி ஜெயதேவரோ போதும் கிருஷ்ண ஸ்மரணையாவே இருக்கார். இப்படி ஜெயதேவர் நாளொரு மெனியும் பொழுதொரு வண்ணவுமா பொழுதுண்டே வர. அப்போ அவ அம்மா அப்பா நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு கேட்கிறார். அதுக்கு ஜெயதேவர் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறார். இப்படி கொஞ்ச நாள் கழிச்சு அவ அம்மா அப்பாவும் பரம பதிச்சுடுறாளாம். அப்போ ஜெயதேவர் நதிக்கரை ஓரத்துல ஒரு ஆசிரமம் அமைச்சுண்டு அங்க பகவத் கைங்கரியமும் பாகவத கைங்கரியமும் பண்ணிட்டு இருக்கார். அப்போ அந்த நாட்டு ராஜாக்கு குழந்தை இல்லை, அதனால பூரி ஜெகநாத் கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறார். இப்படி எனக்கு ஒரு குழந்தை பிறந்ததுன்னா அந்த குழந்தைய உன்கிட்டயே விட்டுடுறேன் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறார். பிரார்த்தனை பண்ணிந்த அடுத்த வருஷமே இவருக்கு ஒரு பெண் குழந்தை பிறக்கிறது. இந்த குழந்தைக்கு பத்மாவதி அப்படின்னு பேர் வச்சு வளர்க்கிறார். பத்மாவதியும் வளர்ந்துட்டே வரா. அவளுக்கும் கல்யாண வயசு ஆகிறது. அப்போ அந்த ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையா. பெண் குழந்தையா எடுத்து கோவில்ல விடணுமா இல்ல கல்யாணம் பண்ணி தரட்டுமா, என்ன பண்றதுன்னே தெரியலையே அப்படின்னு ஜெகநாத் கிட்டேயே பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அப்போ அன்னைக்கு ராத்திரி அவரோட கனவுல ஜெகநாதர் வந்து சொல்றாரா, நான் வேறு சாதுக்கள் வேறு இல்ல, என்னோட பக்தன் நதிக்கரை ஓரத்துல ஒரு ஆசிரமம் வச்சுருக்கான், அவனுக்கு உன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்ற. இதை கேட்ட ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காலையில எந்திரிச்ச உடனே பத்மாவதியை கூட்டிட்டு போற. ஜெயதேவர் கல்யாணம் நீங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே ஜெயதேவர் எந்திரிச்சு போயிடுறாரா. அப்போ ராஜா பத்மாவதி கிட்ட வந்து சொல்ற, இதுதாமா உன் கணவர், இத நானோ இல்ல நீயோ இல்ல அவரோ முடிவு பண்ணல, இது அந்த பகவானோட ஆணை அப்படின்னு சொல்ற. உடனே பத்மாவதியும் அங்க இருக்க எல்லா கைக்கரியமும் பண்ணிட்டு இருக்கா. அந்த இடத்த நல்லா கிளீனா வச்சுக்கிறது, பூவெல்லாம் பறிச்சு தருது, எல்லா கைக்கரியமும் பண்ணிட்டு இருக்கா. ஆனா இத ஜெயதேவருக்கு தெரியாது. ஜெயதேவருக்கு தெரியாம பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் ஜெயதேவர் நினைக்கிறார், யார் இதெல்லாம் பண்றது அப்படின்னு ஒரு நாள் ஒளிஞ்சு நின்று பாக்குறார். பார்த்தா பத்மாவதி கையும் கண்ணுமா மாட்டின்றா. இப்போ ஜெயதேவர் கேட்கிறார், உனக்கு என்ன வரம் வேணும் அப்படின்னு கேட்கிறார். இது பத்மாவதி சொல்றா, எனக்கு உங்களை கல்யாணம் பண்ணிட்டு பகவத் கைங்கரியமும் பாகவத கைங்கரியமும் பண்ணணும் அப்படின்னு சொல்றா. உடனே ஜெயதேவர் இது பகவானோட சங்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு பத்மாவதிய கல்யாணம் பண்ணிக்கிறார். ஏன் ஜெயதேவர் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னார்னா, கல்யாணம் பண்ணிட்டா தன்னோட பக்தி குறைஞ்சிரும் அப்படின்னு நினைச்சாராம். ஆனா அவருக்கு இருந்த பக்தி யோகமே பத்மாவதியால தான் பக்தி ரசமா மாறினதா. இப்போது ஜெயதேவர் அவருக்கு அபிஷேகம் பண்றப்ப எல்லா தண்ணியும் மேல இருந்து தாரதாரையா ஊத்திட்டே இருப்பாரா. இப்போ பத்மாவதி சொல்லுவாளாம், ஏன் இவ்வளோ தண்ணி ஊத்துறேன், நம்ம கிட்ட இருக்கிறதே குட்டி கிருஷ்ணர் தான், அவருக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்துவோலே, அவருக்கு மூச்சு விட போறது அப்படின்னு சொல்றா. இப்போ இதை கேட்ட ஜெயதேவர் கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி விடுறார். இதுக்கப்புறம் ஜெயதேவர் தான் கையில என்ன வஸ்திரம் கிடைக்கிறதோ அதை சாத்தி விட்டுவாரா. ஆனா பத்மாவதி சொல்லுவாளாம், நம்ம கிருஷ்ணர் நல்லா கிருப்பா இருக்கார், அவருக்கு பட்டு பீதாம்பரம் கட்டினா அழகா இருக்கும். ராதா நல்லா ஸ்வர்ண நிறத்துல இருக்கா, அவளுக்கு நீல கலர்ல வஸ்திரம் கட்டினா அழகா இருக்கும் என்று சொல்ற. இதே மாதிரி ஜெயதேவர் அர்ச்சனை பண்றப்ப எல்லா பூவையும் திருவாளோட சிரசிலேயே போட்டு இருப்பாரா. இதுக்கு பத்மாவதி அவரோட பாத கமலத்துல போடுங்கோ என்று சொல்றா.
இவருக்கு இருந்த பக்தி யோகத்தை பக்தி ரசமா மாத்தினது இந்த பத்மாவதி தானா. இந்த சமயத்துலதான் இவ மகா காவியமான கீத கோவிந்தத்தை எழுதுறார். கீத கோவிந்தத்துல ஒரு அஷ்டபதியா பாட பாட அதுக்கு பத்மாவதி அபிநயம் பிடிக்கிறாளாம். இதுல இரண்டாவது அஷ்டபதி வேதானுத்தரதே ஜகன்னிவஹதே பூகோளம் உத்பிப்ரதே दैत्यं धारयते पदं चलयते शत्रक्षयं कुर्वते पौलस्त्यं जयते हलं कलयते कारुण्यम् आतन्वते क्लेशान्मोचयते दशाकृतकृते कृष्णाय तुभ्यं नमः. இந்த அஷ்டபதியில இவர் தச அவதாரத்தை பத்தி சொல்லியிருக்கார். வேதானுத்தரதே வேதத்தை ரட்சணம் பண்றதுக்காக ஒரு அவதாரம் எடுத்தார், மத்ஸ்ய அவதாரம். ஜகன்னிவஹதே அதாவது பரோபகாரம் இதம் சரீரம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, தன்னோட ஓட கொடுத்து எல்லாரையும் காப்பாத்திருக்கார். கூர்ம அவதாரம். பூகோளம் உத்பிப்ரதே பூமியை இடர்ந்து எடுத்திருக்கார், வராக அவதாரம். தைத்தியம் தாரயதே கெட்டவனா இருந்தா அவன் அழிக்கணும், அதனால நரசிம்ம அவதாரம் எடுத்து ஹிரண்யகசிபுவை அழிச்சார். பலிம் சலயத்தே தோஷம் உள்ளனா இருந்தா அவனை அழிக்க கூடாது, அவனை திருத்தணும், அதனால வாமன அவதாரம் எடுத்து பலி சக்கரவர்த்தியை திருத்தினார். சத்ரக்ஷயம் குருவதே ராஜா ததா பிரஜா அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அதாவது ஒரு ராஜா எப்படி வாழணும், ராஜாக்கள்லாம் திருத்தறதுக்காக ஒரு அவதாரம் எடுத்தார், பரசுராம அவதாரம். பௌலஸ்தியம் ஜெயத்தே அதாவது மனுஷாலாம் எப்படி வாழணும், இதுக்கு உதாரணமா ஒரு அவதாரம் எடுத்த ராம அவதாரம். ஹலம் கலையத்தே யாரு கலப்பா உலக்கைய பிடிச்சுட்டு இருக்கார், பலராமர். இது பலராமரை குறிக்கிறது. காருண்யம் ஆதன்வதே நேஷான் மூர்ச்சயத்தே அதாவது வருங்காலத்துல நேஷர்கள் அழிக்கிறதுக்காக ஒரு அவதாரம் எடுப்பார், கல்கி அவதாரம். ஆனா இதுல அவர் கிருஷ்ண அவதாரத்தை பத்தி சொல்லலையா, கடைசியில ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்காராம். தசாகிருதே கிருஷ்ணாய துப்யம் நமஹ இந்த 10 அவதாரத்தை எடுத்தது என்னோட கிருஷ்ணர் தான் அப்படின்னு சொல்லியிருக்கார். இந்த ஒரு அஷ்டபதியில தச அவதாரத்தை பத்தி சொல்லியிருக்கார் ஜெயதேவர். இவரும் ஒரு அஷ்டபதியா பாடிட்டே வர 19வது அஷ்டபதி வரைக்கும் பாடிட்டார். 19வதுல 6வது லைன் வரைக்கும் பாடிட்டார். 7வது லைன் அவருக்கு தோன்றதா ஸ்மரகரள கண்டனம் அமசிரசி மண்டனம் தேஹி பத பல்லவம் உதாரம். அதாவது ராதா கிருஷ்ணர் மேல ரொம்ப கோபமா இருக்காளாம். கிருஷ்ணரமோ என்னென்னமோ பண்ணி பார்க்கிறார், ஆனா ராதா சமாதானமே ஆகலையா. அப்போ கிருஷ்ணர் ராதையோட திருவடியை எடுத்து தன்னோட சிரசுல வச்சுக்கிறாராம். இது அவருக்கு தோன்ற உடனே ஜெயதேவர் கீத கோவிந்தத்தை மூடிட்டு ஏடா ராதாவோட திருவடி கிருஷ்ணரோட சிரசிலையா இந்த கீத கோவிந்தத்தை மூடி வச்சுட. அடுத்த நாள் எடுக்கிற இதே சிந்தனையாவே இருக்கிறது. பத்மாவதி கிட்ட நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போற. அடுத்த நிமிஷமே திருப்பியும் வராரா. பத்மாவதி எனக்கு என்ன தேய்ச்சி விடு அப்படின்னு சொல்ற. பத்மாவதியும் ஏன்னா இன்னைக்கு ஏகாதசி அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஜெயதேவர் பரவாயில்ல எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ற. ஒரு ஸ்திரீயோட தர்மமே தன்னோட பத்தி சொல்றத கேட்கணும், அதனால அவரும் எடுத்துட்டு வரா, என்ன தேய்ச்சி விடுறா. அப்போ ஜெயதேவர் சொல்ற அந்த கீத கோவிந்தத்தை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ற. அந்த எண்ணெய் கையிலேயே அவருக்கு என்ன வரி தோன்றியது, ஸ்மரகரள கண்டனம் மம சிரசி மண்டலம் தேஹி பத பல்லவம் உதாரம். இதையே எழுதிட்டு மூடி வச்சுடுற. நான் போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்க போயிடுறார். குளிச்சுட்டு வந்துட்டு எனக்கு ரொம்ப பசிக்கிறது, ஏதாவது சாப்பிட இருக்கா அப்படின்னு கேட்கிறார். இப்போ பத்மாவதி சொல்றா ஏன்னா இன்னைக்கு ஏகாதசி அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஜெயதேவர் சரி நேற்று பழையதா இருந்தா கூட பரவாயில்ல எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. இப்போ பத்மாவதி கொஞ்சோண்டு சாதம் வச்சுருப்பாளாம். அந்த சாதத்தை எடுத்துட்டு வந்து கொடுக்குறா. அப்போ ஜெயதேவரும் அதை சாப்பிட்டுடுற. எனக்கு ரொம்ப சோர்வா இருக்கு, நான் போய் படுத்துக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு படுக்க போயிடுற. இப்போ திருப்பியும் வாசல்ல இருந்து ஜெயதேவரோட குரல் கேட்கறதா, பத்மாவதி பத்மாவதி எனக்கு தாழ தண்ணி கொண்டு வா அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட பத்மாவதிக்கு தூக்கி வாரி போடுறது. ஏன்னா இப்பதான் படுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன், இப்ப திருப்பியும் வரலே அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு ஜெயதேவர் சொல்ற நான் இப்பதான் ஸ்நானம் பண்ணிட்டே வரேன், நீ என்ன சொல்ற அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு பத்மாவதி காமிக்கிறாளா, அதாவது என்ன தேய்ச்சி
சுடுறப்ப அவரோட கண் எரியறதுன்னு அவரோட கண்ணை தன்னோட புடவை நுனியில தேய்ச்சிருப்பாராம். அதை காமிக்கிறா. அந்த எண்ணெய் கையிலேயே கீத கோவிந்தத்தை கூட ஈடினேளே. அவருக்கு என்ன வரி தோன்றியது? ஸ்மரகரள கண்டனம் அமசீரசி மண்டலம் தேஹி பத பல்லவம் உதாரம், அது கூட ஈடினேளேனா இது காமிக்கிறா. இதை பார்த்த ஜெயதேவருக்கு ஆச்சரியமா இருக்கிறது. இப்போ அஷரீரி மூலமா கிருஷ்ணர் சொல்ற, நான் தான் வந்த, எனக்கு யசோதா அம்மா கையால சாப்பிட்டு எண்ணெய் தேய்ச்சுண்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனாலதான் நான் பத்மாவதி கையால எண்ணெய் தேய்ச்சுண்டு சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்ற. இதை கேட்ட ஜெயதேவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தான் மனைவி காலில் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ற. அப்போ கிருஷ்ணர் கேட்கிறாரா, என்னடி ஓ மனைவி காலெல்லாம் நமஸ்காரம் பண்றியே என்ன கேட்குற. அதுக்கு ஜெயதேவர், இல்லை உன்னோட தரிசனத்துக்காக தான் நான் இவ்வளோ நாளாக ஏங்கிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு உன்னோட தரிசனம் கிடைக்கல, என்னோட மனைவிக்கு உன்னோட தரிசனம் கிடைச்சிருக்கு. அவள் எவ்வளோ பெரிய பாக்கியசாலி, அதனால தான் நான் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு கிருஷ்ணர், வந்தையாவளிக்கு எப்படி உன்னோட மனைவி பத்மாவதி பாக்கியசாலியோ அதே மாதிரி என்னோட ராதாவும் பாக்கியசாலி அப்படின்னு சொல்ற. அப்பேற்பட்ட அஷ்டபதி இந்த 19வது அஷ்டபதி, சாட்சாத் அந்த கிருஷ்ணரே வந்து இந்த அஷ்டபதியே இருக்கார். இந்த அஷ்டபதிய உஜ்ஜீவன அஷ்டபதி அப்படின்னு சொல்லுவா. அந்த நாட்டு ராஜா ஜெயதேவர தன்னோட குருவா ஏத்துக்கிறார். அந்த நாட்டு ராஜாவும் ஜெயதேவரோ காட்டுக்கு வேட்டையாட போயிருக்கா. இப்போ பத்மாவதியோ அந்த ராணியோ ஸ்திரீ தர்மத்தை பத்தி பேசிட்டு இருக்கா. இப்படி ஒரு ஸ்திரீயோட தர்மமே எப்ப அவரோட கணவர் இறந்துட்டார் தெரிஞ்ச உடனே அவரோட மூச்சானது போயிடணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு அந்த அந்த ராணி நினைக்கிறாளாம், எப்படி பாண்டு இறந்ததுக்கு அப்புறமும் குந்தி இருந்தாலே எப்படி இது சாத்தியமாகும் என்ன நினைக்கிறா. அதை டெஸ்ட் பண்றதுக்காக தன்னோட காவலாளியை கூப்பிடுறா. இப்படி வேட்டையாட போறப்ப ஜெயதேவர ஒரு புலி அடிச்சு அவர் இறந்துட்டான்னு பத்மாவதி கிட்ட வந்து சொல்லுங்கோ அப்படின்னு சொல்ற. இந்த காவலாளியும் வந்து பத்மாவதி கிட்ட வந்து சொல்ற, உங்க கணவரும் ராஜாவும் வேட்டையாட போறப்ப ஒரு புலி அடிச்சு உங்க கணவர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்ற. இதை கேட்ட பத்மாவதி மூச்சையாய் கீழே விழுந்துடுறாளா. உடனே இதை பார்த்த ராணிக்கு ஆச்சரியமா இருக்கிறது. பயப்படுறா, ராஜா வந்தா என்ன பண்ணுவாருன்னு தெரியல. அப்போ இந்த விஷயத்த கேட்ட ராஜாவும் ஜெயதேவரும் வர, ராஜாவுக்கு நோம் வர்றது. காடை எடுத்து அவர் மனைவியை வெட்டிட்டு தன்னையும் வெட்டிக்கலான்னு வர. அப்போ ஜெயதேவர், ஆகாத அபச்சாரம் பண்ணாதேங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை பிரார்த்தனை பண்ணிக்கிறாராம். மனைவி கையால சாப்பிட்டது என்ன தேய்ச்சின்றது அந்த கீத கோவிந்தம், அதாவது இந்த ஸ்மரகரள கண்டனம் அவசீரசி மண்டனம் தேஹி பத பல்லவம் உதாரம், இந்த வரியை நீ எழுதினது உண்மையா இருந்தா என்னோட மனைவிக்கு மூச்சை கொடு என்று சொல்கிறார். இவர் பிரார்த்தனை பண்ணிருந்த அடுத்த நிமிஷமே பத்மாவதி தூங்கி எந்திரிச்ச மாதிரி எந்திரிக்கிறாளாம். அப்பேற்பட்ட அஷ்டபதி இந்த 19வது அஷ்டபதி. கொஞ்ச நாள் கழிச்சு அந்த அந்த நாட்டை ஆண்ட ராஜாவுக்கும் ஜெயதேவர் மாதிரி நிறைய கவிதைகள் எழுதணும் அப்படின்னு ஆசை வருது. அவரும் நிறைய கவிதைகள் எழுதுறார். ஆனா யாருமே அவரோட கவிதைகளை படிக்கல, ஜெயதேவரோட இதெல்லாம் படிக்கிறா. இப்போ அவருக்கு ரொம்ப சோகமா எழுது. அப்போ அவர் அவரோட கவிதைகளையும் ஜெயதேவரோட கீத கோவிந்தத்தையும் பூரி ஜெகநாதரோட சன்னதியில வச்சுட்டு, உனக்கு யாரோட பிடிச்சிருக்கோ அதை நீ அப்ரூவ் பண்ணி உன்னோட கையெழுத்து போடு அப்படின்னு சொல்ற. அடுத்த நாள் வந்து பார்த்தா ஜெயதேவரோட கீத கோவிந்தத்துல அவரோட கையெழுத்து இருக்கு. இந்த பார்த்த ராஜாவுக்கு ரொம்ப கவலையாயிடுது. நானும் ஓ மேலதானே எல்லா கவிதைகளும் எழுதுறேன், அப்பயே நீ என்னோட அப்ரூவ் பண்ண மாட்டேங்க அப்படின்னு சொல்ற. அவர் கவலைப்பட்டுட்டே போற. இப்போ அன்னைக்கு ராத்திரி கிருஷ்ணர் அவரோட கனவுல வந்து சொல்ற, எனக்கும் உன்னோட அப்ரூவ் பண்ணிக்கணும் தான் ஆசை, ஆனா நீ ஒரு வாட்டி ஜெயதேவரோட கீத கோவிந்தத்தை படிச்சு பாரு அப்படின்னு சொல்ற. இவர் காலையில எந்திரிச்ச உடனே ஜெயதேவரோட கீத கோவிந்தத்தை படிக்கிறாரா. அவருக்கு ரொம்ப பிடிச்சிடுறதா. அப்போ கிருஷ்ணர் சொல்ற, எப்படி என்னோட பக்தனோட கீத கோவிந்தத்தை அப்ரூவ் பண்ணியோ இப்பவே உன்னோட கவிதைகளையும் அப்ரூவ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ற. இப்பவும் நம்ம கீத கோவிந்தம் அஷ்டபதி பாடுறப்ப
இந்த ஸ்லோகத்தையும் இவர் ஐதின ஸ்லோகத்தையும் பாடிட்டு தீர்த்ததோடும் பாடுவோம். இப்படி கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு இழந்த பழம் விற்கிற ஒரு பொண்ணு இருக்கா. அவ இப்போது கிருஷ்ண பிரேமையிலேயே இருப்பா. கோவில்ல தான் சதாகதி அவளும் இருந்துட்டே இருப்பா. இப்போ அவளுக்கு அவ பாடுற அஷ்டபதியை கேட்டு கேட்டு அவளுக்கு மனப்பாடமே ஆயிடுறதான். அவ இழந்த பழம் விற்கிற பள்ளா அந்த அஷ்டபதியை பாடிண்டே விற்பாளாம். அவ ரொம்ப அழகா பாடுவா. ஒரு நாள் கிருஷ்ணரே அவ பாடினதுல மீசிலிருந்து தன்னோட வைர மோதிரத்தை அவளோட கூடையில போட்டுட்டு போயிடுறார். அவளும் எல்லாத்தையும் வித்துட்டு பார்த்தா கூடையில வைர மோதிரம் இருக்கு. அவளுக்கும் முதல்ல அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறா. அதுக்கப்புறம் இது நம்மளோடது இல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட போறா. அந்த சமயம் தான் கரெக்டா கோவில்ல இருந்து பெருமாளோட வைர மோதிரத்தை காணோம் அப்படின்னு வரா. ராஜாக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. இவா பார்த்தா என் கூடையில வைர மோதிரம் இருக்குன்னு சொல்றா. வரடா பெருமாளோட வைர மோதிரத்தை காணோம் அப்படின்னு சொல்றா. எதுவும் உண்மையே அவருக்கு தெரியல. அதனால பூரி ஜெகநாத் கிட்டேயே பிரார்த்தனை பண்ணிக்கிறார். அப்போ அன்னைக்கு ஜெகநாத அவரோட கணவனை வந்து சொல்றாரா, இப்படி நான் தான் அவளோட கூடையில வைர மோதிரத்தை போட்ட. அவ ரொம்ப அழகா பாடுவா. அதுல மெய்சில இருந்துதான் நான் என்னோட வைர மோதிரத்தை அவளோட கூடையில போட்டேன். அவளை போய் ஜெயதேவர் கிட்ட போய் விடுவோம் அப்படின்னு சொல்ற. அன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே ராஜா அவளை கூட்டிட்டு ஜெயதேவர் கிட்ட கூட்டிட்டு போற. நடந்த எல்லாத்தையும் ஜெயதேவர் கிட்ட போய் சொல்ற. ஜெயதேவரும் அவளை அஷ்டபதி பாட சொல்லுங்க அப்படின்னு சொல்ற. அவளும் பாடுறா. ஜெயதேவருக்கே ரொம்ப பிடிச்சிருந்ததா. அவளோட சிஷ்யா ஒருத்தால இவருக்கு கல்யாணம் பண்ணியிருக்கிற. இப்ப வரைக்கும் இவளோட வம்சத்துல வந்தவாதான் கோவில்ல அஷ்டபதி பாடுவாளாம். இப்படி கொஞ்ச நாள் கழிச்சு ஜெயதேவரோட ஆத்துல ராதா கல்யாணம் நடக்கிறது. ஜெயதேவரும் பத்மாவதியும் பேசிக்கிறாளா. ஏன்னா இன்னும் 1 மணி நேரத்துல ராதா கல்யாணம், யாருமே வரலையே, நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஜெயதேவர் சொல்ற, பகவானோட கல்யாணம் பகவானே நடத்திப்பான் அப்படின்னு சொல்ற. இவர் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள வாயு பகவான் வர. மாமி கவலைப்படாதேங்கோ, பத்திரிக்கையை குடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கையை வச்சுட்டு ஒரு சுத்தர 30 தேவர்கள் எல்லாருக்கும் பத்திரிக்கை போயிடுறதா. எல்லாரும் ஜெயதேவராத்துல ராதா கல்யாணம் எல்லாரும் கிளம்பி வரா. இப்படி முதல்ல ஜெயதேவர் கிட்ட சம்பிரதாய பஜனை கத்துண்டவா, பாட்டு கத்துண்டவா, பஜனை கத்துண்டவா, அஷ்டபதி கத்துண்டவா எல்லாரும் வந்து நாமாவளி பாடுறாளாம். அப்போ ஒரு வெள்ள எலி தெரியாது. விக்னேஷி சூரிய மங்கள புதா शुक्रस्तथा धीष्पतिः राहु केतु शनैश्वरयुताः सर्वे शुभस्तानगाः वो भूभूसुररक्षणाय वसुधां सम्प्राप्तयोराप्रयोः राधा माधवयोः विवाहसमये कुर्वन्तु वां मङ्गलं सुलग्ने सावधान मुहूर्ते सावधान. இந்த வெள்ளை எலி மேல மகா கணபதி வர. பிள்ளையாருக்கு பூர்ண குங்குமம் ஜெயதேவரும் பத்மாவதியும் கொடுக்கறா. எல்லாரும் சேர்ந்து நாமாவளி பாடுறாளாம். கணபதி 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 பாலயமாம் கணபதி குணபதி மமபதி வரபதி கஜபதி பகபதி பாலயமாம் गणपति राज गणपति गंभीर गणपति नदन गणपति पताभि गणपति 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 पालय मां गणपति गुणपति ममपति वरपति गजपति ममपति पालय मां गणपति गजपति ममपति वरपति गजपति ममपति पालय मां. பிள்ளையார் பின்னாடியே நவகிரகம்லாம் வரதா. சந்திரன், சூரியன், ராகு கேது தோள் மேல தோள் போட்டு வராளா. பின்னாடி சனி பகவான் கட்ட கருப்பா வர. இத பார்த்த பத்மாவதி கவலைப்படுறாளா. அப்போ பிள்ளையார், மாமி கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் லைனா நிக்க வச்சுட்டு, உங்களுக்குலாம் சுபஸ்தானத்துல இடம் இருக்கு, எல்லாரும் அங்க போய் உட்காருங்க அப்படின்னு சொல்ற. நவகிரகத்தையும் சுபஸ்தானத்துல உட்கார வைக்கிறார். பத்மாவதி நினைச்சுக்கிறாளா, என்னடா நீ நவகிரகம்லாம் வந்துடுது, நான் இன்னும் வரவாள்லாம் வரலையே நீ நினைச்சுக்கிறா. இப்போ வாசல்ல சைக்கிளா வரதா.
गन्धर्वामरसिद्धचारणगणाः दिव्याङ्गनानां गणाः गायन्तो दिवि जातवेन्दुः सवैः हिमारवैः संयुताः नृत्यन्तो ललितं विदाक्षरपदैः स्तोत्रयितुवन्तो मुला राधामाधवयोः विवाहसमये कुर्वन्तु वां मङ्गलं सुलग्ने सावधान मुहूर्ते सावधान. இந்த சைக்கிள்ல கந்தர்வர்கள்லாம் வராளா. இந்த கந்தர்வர்கள்லாம் பாட்டு பாடிட்டோம். அவளுக்கு என்ன வாத்தியம் தெரியுமோ வீண தபலா மிருதங்கம் எல்லாத்தையும் வாசிச்சுட்டும் வராளா. அவளுக்கு பின்னாடியே ஒரு பெரிய வெள்ளை யானை வர்றது. இந்திரோ வஞ்சியமௌததா நிர்வృతిஹி काशीमरुद्यक्षरात् ईशानः सह वाहनैश्वरमणि मुक्ता विमुक्ता मया भूभारासुरराजसङ्कटदमनं कर्तुं दरा प्राप्तयोः राधामाधवयोः विवाहसमये कुर्वन्तु वां मङ्गलं सुलग्ने सावधान सुमुहूर्ते सावधान. பெரிய வெள்ளை யானையில இந்திரன் வர. இந்திரனுக்கு பின்னாடியே யமனு வரானா. அப்போ பிள்ளையார் கேட்கிற, யார் ஒன்னெல்லாம் உள்ள விட்டது அப்படின்னு கேட்கிறா. அதுக்கு யமன் சொல்ற, மத்தவா கல்யாணத்துலதான் யாரும் என்னை கூப்பிட மாட்டா. ஆனா இன்னைக்கு பகவான் கல்யாணம், எனக்கும் ஆசையா இருக்காதா, நான் யாரையும் தொல்லை பண்ண மாட்டேன், நான் பாட்டு ஓரமா உட்காந்துக்கிறேன் அப்படின்னு சொல்ற. அதுக்கு பிள்ளையார், அப்படி ஒரு சங்கல்பம் இருக்கணும். யாரெல்லாம் இந்த ராதா கல்யாணத்தை பாக்குறாளோ கேட்கிறாளோ பண்றாளோ அவ யாருக்கும் நீ எவ பயத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு ஒரு சங்கல்பம் எடுத்துக்கோ, நான் உன்னை உள்ள விடுறேன் அப்படின்னு சொல்ற. அதுக்கு எவனோ சரி நான் யாரையும் தொல்லை பண்ண மாட்டேன், நீங்க சொன்ன சங்கல்பமும் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓரமா உட்காந்துக்கிற. இப்போ கிருஷ்ணரும் ராதையும் பேசிக்கிறாளா. இவாள்லாம் வந்தா நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்க வரலையே அப்படின்னு பேசிக்கிறா. ओ प्रह्लादो तपराशरशुकबली व्यासो महानारदः लङ्केशः पवनात्मजः प्रबुधयः सर्वे विरक्ताः अपि धर्मं भागवतं कलौ अतिसुखं वक्तुं दरां प्राप्तयोः राधामाधवयोः विवाहसमये कुर्वन्तु वां मङ्गलं सुलग्ने सावधान सुमुहूर्ते सावधान. அதாவது பிரஹ்லாதர் நாரதர் சுகர் பலி இவாதா, அதாவது பெருமாளோட பக்தர் தான் பெருமாளோட ஃப்ரெண்ட்ஸா இவாள்லாம் வரா. அடுத்து கைலாசமே கிளம்பி வந்துட்டா. கைலாசமே காலி ஆயிடுத்து. शम्भुषण्मुख पार्वती गजमुखा स्वै स्वै गणैः संयुताः नन्दी भैरव वेदभद्र सहिताः सर्वेऽपि सर्वप्रियाः नाम्ना नाशयितं तलेवलकुलं लीलातनुं प्राप्तयोः राधामाधवयोः विवाहसमये कुर्वन्तु वां मङ्गलं सुलग्ने सावधान सुमुहूर्ते सावधान. शंभु षण्मुகர் பார்வதி நந்தி பைரவர் வீரபத்ரர் கைலாசமே காலி எடுத்து எல்லாரும் வந்துட்டாளாம். பத்மாவதி சொல்றாளா, இவாள்லாம் வந்துட்டா, வைதிகால்லாம் வரலையே நீ பேசலாம். அப்போ அடுத்து வராளா புஷ்பாமித்ர வசிஷ்ட காஷ்யப பரத்வாஜஸ்ததா கௌதமः तश्चिव्याजमदग्निः अत्रिः अतुलाः अन्ये मुनीनां गणाः ध्यानत्यागसमाधिसम्भवफलं दातुं दरां प्राप्तयोः राधामाधवयोः विवाहसमये कुर्वन्तु वां मङ्गलं सुलग्ने सावधान सुमुहूर्ते सावधान. वशिष्ठर विश्वामित्रर காஷ்யபர் பரத்வாஜர் கௌதமர் எல்லா வைதிகாலும் வராளா. இவா பின்னாடியே ஒரு லேடிஸ் கூட்டமா வரதா. வாடி சிந்து சுதா கணேஷ ஜனனி சக்ரஸ்யயா பத்னி ததா சாவித்ரி துளசி விதேகரயா ஸ்ரீமதி அருண்யத்யபி பாதிவ்ரத தபஃபலம் சுலபதோ தாதும் தராம் பிராப்தயோः राधामाधवयोः विवाहसमये कुर्वन्तु वां मङ्गलं सुलग्ने सावधान
सुमुहूर्ते सावधान வாணி சிந்து சுதா கணேச ஜனனி சாவித்ரி துளசி எல்லாரும் வராளாம். ஆனா எல்லாரும் அப்படி தகன்னு பட்டு புடவை கட்டின்னு வரா. துளசி மட்டும் சாதாரணமா ஒரு புடவை கட்டிட்டு தயங்கி தங்கி வராளாம். இப்போ கிருஷ்ணரே தன்னோட மனையில இருந்து எந்திரிச்சு, துளசி நீ எதுக்கு இவ்வளவு தயங்கி தயங்கி வர, பொன் நீதா கல்யாண மாலை அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரே சாக்ஷாத் கிருஷ்ணரே வந்து துளசிய வரவேற்காரா. இவா வர வர பின்னாடி ஒரே லேடிஸ் கூட்டமா வந்துட்டே இருக்கிறதா. गंगा सूर्य सुता विरिंचि महिषी च अंतर्वहा नर्मदा तापी पाप विनाशिनी च शमुखा गोदावरी बाहुदा कावेरी प्रमुखा स्वकीय शमलं तत्तुंदरां प्राप्तयोः राधा माधवयोः विवाह समये कुर्वन्तु वा मंगलं सुलग्ने सावधान सुमुहूर्ते सावधान. எல்லா நதிகளும் வராளாம். கங்கா, யமுனா, காலாறு, தாமிரபரணி இப்படின்னு எல்லா நதிகளும் வராது. இவாளுக்கெல்லாம் கேப்டன் யமுனா தானா. யமுனா சொல்றாளாம், கங்கா உன் தண்ணியில நீராடினா எல்லாருக்கும் புண்ணியம் கிடைக்கும், அதனால நீ எல்லா பாத்ரூமுக்கும் போயிடு அப்படின்னு சொல்ற. தாமிரபரணிய உன் தண்ணி நல்லா டேஸ்டா இருக்கும், நீ கிச்சன் ட்ரிங்கிங் வாட்டருக்குலாம் போயிடு அப்படின்னு சொல்ற. பாலார நீ வாச தெளிச்சு கோலம் போட்டுடு அப்படின்னு சொல்ற. இப்போ எல்லாரும் கேட்கறாளா, நீ எங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்த, நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்குற. அதுக்கு யமுனா சொல்றாளா, என்னோட நதிக்கிற ஓரத்துல தானே கிருஷ்ணர் வளர்ந்த, அதனால உங்க தண்ணீரெல்லாம் அவர் குளிச்சாருன்னா அவருக்கு ஜலதோஷம் பிடிச்சிடும், இதனால அவர் குளிக்கிறதுக்கும் என்னோட தண்ணியை தான் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ற. வைதிகாலாம் சொல்றாளா, கௌரி கல்யாணம் பாடுங்கோ அப்படின்னு சொல்ற. கௌரியே எந்திரிச்சு கௌரி கல்யாணம் பாடுறாளாம். கௌரி கல்யாண வைபோகமே ராதா கல்யாண வைபோகமே. அப்போ ரிஷபானு தேவர் கிருஷ்ணருக்கு 16,000 லட்சம் கட்டி வராகனோட தன்னோட எல்லா செல்வத்தையும் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கிறார். அதே மாதிரி வசுதேவர் ராதாக்கு 16,000 லட்சம் கட்டி வராகனோட பூர புடவையும் மாங்கல்யத்தையும் ஆசீர்வாதம் பண்ணி கொடுக்கிறார். ராதா பிரவருத்தியும் கிருஷ்ண பிரவருத்தியும் வாசிக்கிறா. சதுர்வேத சாஸ்திராத்யாயினி சகல சாஸ்தாத ஸ்வரூபாய சரணாகத தோத்ராய கோத்ராய சதுர்தச புவனாதீஸ்வராய अनेक कोटि ब्रह्मांड नायकाय तत्वातीताय परात्पराय सच्चिदानंद मूर्तये शोभवंशुपवाणाय यदुकुलोत्मच्चाय विदुरतर महाराज वर्मणो नप्त्रे सूरसेन महाराज वर्मणो पौत्रे वसुदेव महाराज वर्मण पुत्राय श्री कृष्णचंद्र वर्मणे साक्षात् परिपूर्णतम स्वरूपाय वदाय. चतुर्वेद शास्त्राध्यायिनी सकल शास्त्रार्थ स्वरूपिणी शरणागत गोत्र गोत्र वल्लभा चतुर्दश भुवनाधीश्वरी अनेक कोटि ब्रह्मांड नायकी तत्सत् स्वरूपिणी चंद्रवंशत्र भीतिका भानुनायक वंशोद्भवस्य स्वरभानुगो नायक वर्मणो नप्त्री सुरभानुगो नायक वर्मणो पौत्री वृषभानुगो नायक वर्मणो पुत्री श्री राधा नाम्नी साक्षात् परिपूर्णतम स्वरूपिणी इमां कन्यां. चतुर्वेद शास्त्राध्यायिने सकल शास्त्रार्थ स्वरूपाय शरणागत गोत्राय गोत्राय चतुर्दश भुवनाधीश्वराय अनेक कोटि ब्रह्मांड नायकाय तत्वातीताय परात्पराय सच्चिदानंद मूर्तये शोभवंशुपवाणाय यदुकुलोत्तमचाय विदुरत महाराज वर्मणः नप्त्रे शूरसेन महाराज वर्मणौ पौत्रे वसुदेव महाराज वर्मणः पुत्राय श्री कृष्णचंद्र वर्मणे साक्षात् परिपूर्णतम स्वरूपाय वदाय. चतुर्वेद शास्त्राध्यायिनी सकल शास्त्रार्थ स्वरूपिणी शरणागत गोत्र गोत्र वल्लभा चतुर्दश भुवनाधीश
ब्रह्माण्डनादीश्वरी अनेककोटिब्रह्माण्डनायकी तत्तत्स्वरूपिणी चन्द्रवंशुत्रभीपिकां भानुनायकवंशोद्भवस्य स्वरभानुगोनायकवर्मणोः नप्त्रीं सुरभानुगोनायकवर्मणोः पौत्रीं वृषभानुगोनायकवर्मणोः पुत्रीं श्रीराधा नाम्नीं साक्षात् परिपूर्णतमस्वरूपिणी इमां कन्याम् चतुर्वेदशास्त्राध्यायिने सकलशास्त्रार्थस्वरूपाय शरणागतगोत्राय चतुर्दशभुवनाधीश्वराय अनेककोटिब्रह्माण्डनायकाय तत्त्वातीताय परात्पराय सच्चिदानन्दमूर्तये सोमवंशपवाडाय यदुकुलोत्तमच्चाय विदुरथमहाराजवर्मणोः नप्त्रे सूरसेनमहाराजवर्मणोः पौत्रे वसुदेवमहाराजवर्मणोः पुत्राय श्रीकृष्णचन्द्रवर्मणे साक्षात् परिपूर्णतमस्वरूपाय वराय चतुर्वेदशास्त्राध्यायिनी सकलशास्त्रार्थस्वरूपिणी शरणागतगोत्रवल्लभां चतुर्दशभुवनाधीश्वरी अनेककोटिब्रह्माण्डनायकी तत्तत्स्वरूपिणी चन्द्रवंशप्रदीपिका भानुनायकवंशोद्भवस्य स्वरभानुगोनायकवर्मणोः नप्त्रीं सुरभानुगोनायकवर्मणोः पौत्रीं वृषभानुगोनायकवर्मणोः पुत्रीं श्रीराधा नाम्नीं साक्षात् परिपूर्णतमस्वरूपिणी इमां कन्याम् मांगल्यदानं कोरर्दु मांगल्यं तंदुनाने जगज्जीवन हेतुना कंडे पत्नाभिशुभगे तं संजीवच्चरदश्चतं मांगल्यं तंदुनाने जगज्जीवन हेतुना कंडे पत्नाभिशुभगे तं संजीवच्चरदश्चतं वनमाली वासुदेव मनमोहन राधा रमण वनमाली वासुदेव मनमोहन राधा रमण शशिवदना सरसिद नयन जगन्मोहन राधा रमण शशिवदना सरसिद नयन जगन्मोहन राधा रमण पार्कडलिल पल्ली कोंड परंदामानी राधा रमण पार्कडलिल पल्ली कोंड परंदामानी राधा रमण भक्तर्களின் குறை தீர்க்கும் ஸ்ரீரங்க ராதா ரமண பக்தர்களின் குறை தீர்க்கும் ஸ்ரீரங்க ராதா ரமண வனமாலி வாசுதேவா மனமோகன ராதா ரமண சசிவதனா சரசித நயன ஜகன்மோகன ராதா ரமண வெண்ணை உண்டவாயவனே கண்ணாடி ராதா ரமண வெண்ணை உண்டமாயவனே கண்ணாடி ராதா ரமண வேண்டுமரம் தந்திடுவாய் ஸ்ரீரங்க ராதா ரமண வேண்டுமரம் தந்திடுவாய் ஸ்ரீரங்க ராதா ரமண வனமாலி வாசுதேவ மனமோகன ராதா ரமண மனமோகன ராதா ரமண சசிவதனா சரசித நயன ஜகன்மோகன ராதா ரமண ராதா ரமண ராதா ரமண வனமாலி வாசுதேவ ஒரு பிரேமுள்ள ஜீவாத்மா சாட்சாத் அந்த பரமாத்மாவான கிருஷ்ணரை அடையிறதுதான் இந்த ராதா கல்யாணத்துக்கு தாத்பரியம். ராமநாமத்தை தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லுவா. ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே இந்த மகா மந்திரம் அப்படின்னு சொல்லுவா. ராதே கிருஷ்ணாவை பிரேம மந்திரம் அப்படின்னு சொல்லுவா. ராதே இல்லாம கிருஷ்ணர் இல்ல, கிருஷ்ணர் இல்லாம ராதே இல்ல. ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா ராதே கிருஷ்ணா. हरे मना तुम्हें गोविंद मना तुम्हें गोपाल मना तुम्हें नारायण गोविंद गोपाल हरि नारायण. हरे मना तुम्हें गोविंद मना तुम्हें गोपाल मना तुम्हें नारायण गोविंद गोपाल हरि नारायण. श्याम मना गण श्याम मना मेघ श्याम मना राधे श्याम मना गण
गोपालमणा नारायण गोविंद गोपाल हरि नारायण कुंज विहार गोविंद कोरसहोरा गोविंद कुंज विहार गोविंद कोरसहोरा गोविंद गोपिका हृदय नंद किशोर पीतांबरधर गोविंद गोपिका हृदय नंद किशोर पीतांबरधर गोविंद हरि मणा तुम्हें गोविंद मणा तुम्हें गोपाल मणा तुम्हें नारायण गोविंद गोपाल हरि नारायण गोविंदनाम संकीर्तनम गोविंदा गोविंद गोपिका जीवन स्मरणम गोविंदा गोविंद धीर धीरांजनेय स्वामी की जय. நம்ம சிவா விஷ்ணு சஹஸ்ரநாம குழுமத்தோட மகோத்சவங்கள்ல 3வது வருஷமா இவ சொற்பொழிவாற்றிருக்கா. விநாயகர் விஜயத்துல இருந்து ஆரம்பிச்சு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தோட மகிமையில இருந்து இன்னைக்கு ராதா கல்யாணத்தோட மகிமை பத்தி சொல்லியிருக்கா. இது மாதிரி அடுத்தடுத்து வர மகோத்சவங்கள்லயும் இன்னும் நிறைய பெரிய பெரிய இடங்கள்லயும் போய் இவ உபன்யாசம் பண்ணறதுக்கு இங்க இருக்கிற பெரியவா எல்லாரும் ஆசீர்வாதம் பண்ணுங்க. ராதே கிருஷ்ணா. நம்ம சமுதாயம் நம்ம விவகாரத்திலேயே போயிட்டு இருக்குங்கிறத ஞாபகம் வச்சுட்டு எல்லாரும் எல்லா குழந்தைகளும் கொண்டு வந்து இந்த மாதிரி சமாச்சாரத்தில் ஈடுபாடு முடியாது நான் உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன். ராதே கிருஷ்ணா.